வணக்கம். இது உங்கள் குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த வாரமாக நாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய சிடிஇடி எக்ஸாம் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், தேர்வு முறை எப்படி இருக்கும் தொடர்பான வீடியோக்களை, செய்திகளை நம்ம பகிர்ந்து போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பேப்பர் 1, 150 மதிப்பெண்கள், 150 கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியும் எம்சிக்யூ மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை 5 பகுதியாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதை சைக்காலஜின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் மேக்ஸ். தேர்டு ஒன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த்து ஒன் லாங்குவேஜ் 1, ஃபிஃப்த்து ஒன் லாங்குவேஜ் 2. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் லாங்குவேஜ் 1ங்கிறது தமிழ் எடுத்துக்கலாம், லாங்குவேஜ் 2ங்கிறது இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். பேப்பர் 1ங்கிறது 1 to 5th நடத்துகிறவங்களுக்கு. அடுத்து பேப்பர் 2 மறுபடியும் அதே 150 கொஸ்டின்ஸ் தான், 150 மார்க்கு தான், 150 எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாலஜி அதுவும் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நமக்கு மாற்றம் வருது அப்படின்னா, மேக்ஸ் அண்டு சயின்ஸ் குரூப்பில் உள்ளவங்க மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கணும். ஆர்ட்ஸ் குரூப்பில் உள்ளவங்க சோஷியல் ஸ்டடீஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கணும். ஸோ மறுபடியும் அதே 5 டாபிக் தான். சரி, குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்படின்னா, தற்போதுள்ள விதிகளின்படி 60% அண்ட் அதற்கு மேல் எடுத்த ஒவ்வொருவரும் இந்த சிடிஇடி எக்ஸாமில் தேர்வு செய்ததாக அறிவிக்கப்படுறாங்க. இருந்தாலும் இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்சிடி என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 5% அது ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் 5% கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு 5%. அதாவது இவங்க 55% மதிப்பெண் எடுத்தால் போதும். மற்றவங்க 90 மதிப்பெண் அப்படின்னா இவங்க 82 மதிப்பெண் எடுத்தால் போதும். ஆன்சர் கீ வந்துடும். ஆன்சர் கீ வெளியிட்டுருவாங்க எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே. ஸோ ஆன்சர் கீ வெளியிட்டோன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சில கொஸ்டின்ஸுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஆன்சரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கானா? இருக்குது. என்ன செய்யணும், ஒரு கொஸ்டினுக்கு 1000 ரூபா, ஒரு கொஸ்டினுக்கு 1000 ரூபா கட்டி நம்ம ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, யார் சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஸ்டின்ஸ் ரைட்டுன்னா நமக்கு ஆன்சர் தருவாங்க. ஆன்சர் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கணும். சேலஞ்ச் இது ஆன்சர் கீ சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் வேணுமா? ஓஎம்ஆர் ஷீட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் கிடைக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டு விற்று அவங்க ரஃப் ஒர்க் பண்ண பேப்பரை கூட கொடுத்துட்றாங்க. எப்போ அப்படின்னா, ஒன்ஸ் ரிசல்ட் டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டும் அவங்க ரஃப் ஒர்க் பண்ண பேப்பரும் அவங்களுக்கு கிடைக்கிது. இதுக்கு நம்ம 500 ரூபா டிடி எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க, செக்ரட்டரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அண்டு அது டெல்லியில் பேயபிளாக இருக்கணும். ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் நம்ம இந்த டிடி எடுத்துருக்கணும். ஸோ இந்த டிடி எடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்னு. ஸோ அதோட இந்த டிடியும் சேர்த்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரோடு அனுப்பினோம்னா நம்ம எக்ஸாம் எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டு, ஈவன் நம்ம பண்ண ரஃப் ஒர்க் பேப்பரும் கூட நமக்கு கிடச்சிருது. ரீசெக் அண்ட் ரீவேல்யூவேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். உங்களுடைய மன்னிக்கவும், ரீசெக் அண்ட் ரீவேல்யூவேஷனுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கல. ரீசெக் அதாவது எனக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணுங்கள் என்னோடய பேப்பரை, என்னோடய ஆன்சரை ரீசெக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதை மனசில் வச்சுக்கணும். சரி, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஸோ இதில் சர்டிஃபிகேட் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி என்ன அப்படின்னா, சிடிஇடி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டிங்கிறது லைஃப் டைம். சரியா? அதே போல் ஒரு பர்சன் எத்தனை முறை இந்த பரீட்சை எழுதலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்க. எத்தனை முறை வேணாலும் ஒருத்தர் எழுதலாம். சரி, ஒருத்தர் இப்போதைக்கு ஒரு மார்க் எடுத்திருக்காரு, இன்னும் நான் மார்க்கை என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க நான் திரும்பி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் சர்டிஃபிகேட் இது. ஒரு நபர் எத்தனை முறை வேணாலும் தேர்வு எழுதலாம். அதே சமயம் எனக்கு ஸ்கோர் கூட வேணும், ஆல்ரெடி பாஸ் ஆன ஒருத்தர் ஸ்கோர் கூட வேணும் அப்படின்னா
அவங்க மறுபடியும் அப்பியர் ஆகலாம். ஸோ இதே விதிகளை பயன்படுத்தி எழுதலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றியும் கொஷின்ஸோட வேலிடிட்டி பற்றியும் எப்படி ரீஎவால்வேஷன் உண்டா ரீவேல்யூவேஷன் உண்டாங்கிறத பற்றியும் நம்ம பாஸ் பண்ணால் கிடைக்க ஒரு சர்டிஃபிகேட்டோட வேலிடேஷனை பற்றியும் பார்த்தோம். ஸோ இது தொடர்பான உங்களுக்கு கூடுதல் சந்தேகம் வேணும்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.